அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்னர் ஆஸ்க்ஸ் விஜய் டு கிவ் ப்ரூஃப் ஆஃப் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஆர்டிகிள் 164 பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இன் கேஸ் மெஜாரிட்டி இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்ல. நம்ப பொலிட்டிக்கல் டெட்லாக் படி பார்க்குறப்ப வி டோன்ட் ஹேவ் மெஜாரிட்டி. அதனால கவர்னரோட சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷன வந்து பயன்படுத்தலாம். கவர்னர் பொதுவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சர்க்காரியா கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ், ஃபார்மர் பிரசிடென்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப, யாரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்திருக்காங்களோ, அவங்கள கூப்ட்டு இந்த மாரி பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் குடுத்து, இந்த டைம்க்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட மெஜாரிட்டிய ப்ரூவ் பண்ணணும். அசெம்பிளில ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா நம்ப கவர்னர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஆ முதல்ல நீங்க மெஜாரிட்டிய காட்டுங்க. அதுக்கப்புறமா பதவி பிரமாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னமும் வின் பண்ண பார்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் மெஜாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கல. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா? அதான் அங்க குடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் கிரைம் ரேட் டிராப்ஸ் பை 6%. சைபர் கிரைம் அப் பை 17% அப்படின்னு சொல்லி என்சிஆர்பி டேட்டாவ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி என்சிஆர்பி 2024க்கான ரிப்போர்ட்ட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, தேசிய குற்ற ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லுவோம். 2024க்கான டேட்டாவ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல 2024ல எவ்வளவு குற்றங்கள் பதிவாயிருக்கு, 2023க்கும் 24க்கும் அதிகமாயிருக்கா, கம்மியாயிருக்கா அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ 2023க்கும் 24க்கும் கம்பேர் பண்ணி பார்க்கிறப்ப, ஒரு குற்றங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாயிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? 2024ல 58.86 லட்சம் வழக்குகள் காக்னைசபிள் கிரைம்ஸ் வந்து பதிவாயிருக்கு. அது வந்து 2023 கம்பேர் பண்ணி பார்க்கிறப்போ ஒரு 6% கம்மி தான். சரியா? ஆனா வொரியிங் சைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைபர் கிரைம் 2023ஓட 2024ல அதிகமாயிருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? சைபர் கிரைம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 17% வந்து அதிகமாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுவும் காமனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பரிசு தொகை வந்திருக்கு. ஒரு அட்வான்ஸ குடுங்க. உங்களுக்கு அந்த பரிச அனுப்பி வைக்கிறோம் அப்படிங்கிற அந்த கிரைம் வந்து இந்தியாவுல அதிகமாவே நடந்துகிட்டு இருக்கு இப்பவுமே. அடுத்தது டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறது. சாமானிய மக்கள் கிட்ட அந்த மாரியான ஒரு குற்றம்னா, சைபர் கிரைம்னா, கொஞ்சம் வெல் ஆஃப் பீப்பிள் கிட்ட டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறது ஃபேமஸா போய்க்கிட்டு இருக்கு. இல்லையா? ஸோ இதனால தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சைபர் கிரைம் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு. கிட்டத்தட்ட 17% வந்து அதிகமாயிருக்கு. அத தாண்டி முக்கியமா இன்னும் சில டேட்டாஸ் வந்து குடுத்திருக்காங்க. எஸ்சிக்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கா, கம்மியாயிருக்கான்னு பார்த்தா, 2023ஓட கம்பேர் பண்ணி பார்க்கிறப்போ ஒரு 3.6% கம்மியாயிருக்கு அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க. அதே மாரி எஸ்டி ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகமாயிருக்கா, கம்மியாயிருக்கான்னு பார்க்கிறப்ப, 2023ஓட கம்பேர் பண்ணி பார்க்கிறப்ப 23% கம்மியாயிருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் சைன்ஸா இருக்கு. அடுத்ததா சூசைட் ரிலேட்டடான டேட்டாவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சூசைட்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா, 1,70,746 பேர் இந்தியாவுல சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, என்னென்ன செக்டார் வைஸ் எப்படி சூசைட் பண்ணியிருக்காங்க அந்த டேட்டாலாம் குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளவுதான். ஓகேவா? இந்தியாவுல சூசைட் அப்படிங்கிறது ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்தியாவுல நேஷனல் மென்டல் ஹெல்த் பாலிசி படி பார்க்கிறப்ப சூசைட் அப்படிங்கிறது ஒரு மென்டல் ஹெல்த் டிஸார்டர். சரியா? ரைட். அத தாண்டி பார்த்தீங்கன்னா, இன்னொரு தமிழ்நாட்டுக்கு ஒரு வொரியிங் சைன் என்ன அப்படின்னா, தட் போதைப் பொருட்கள அதிகமா பயன்படுத்தி அதன் மூலியமா இறந்து போறாங்க இல்லையா? அந்த இறப்புகள்ல தமிழ்நாடு தான் அதிகமா இருக்கு. 313 பேர் வந்து ட்ரக் ஓவர் டோஸ்னால இறந்து போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ வரக்கூடிய அடுத்த 5 ஆண்டுகள்ல இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது இதிலிருந்து புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இந்தியா டு ஹாஸ்ட் ஃபர்ஸ்ட் பிக் கேட் சம்மிட் இன் ஜூன். 95 கண்ட்ரீஸ் செட் டு பார்ட்டிசிபேட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 2023ல இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு உருவாக்கி இருப்பாங்க. குளோபல் லெவல் இன்டர்நேஷனல் பாடி அது. சரியா? ஸோ அதனுடைய எய்ம் என்ன அப்படின்னா, வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய 7 பிக் கேட்ஸ வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. 7 பிக் கேட்ஸ் என்னெல்லாம் வரும்னா, லயன், டைகர், லெப்பர்ட், ஸ்னோ லெப்பர்ட், சீட்டா, ஜாகுவார் அண்ட் பூமா. சரியா? இது எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய அப்ஜெக்டிவ். சரியா? ஸோ இதுல எவ்வளவு மெம்பர் கண்ட்ரீஸ் இருக்காங்கன்னா, 24 மெம்பர் கண்ட்ரீஸ் இருக்காங்க. அது மாரி அது தாண்டி பார்த்தீங்கன்னா, 3 அப்சர்வர் கண்ட்ரீஸ் இருக்காங்க. அப்புறம் நெறைய ரேஞ்ச் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து இந்த கூட்டணியில வந்து இருக்காங்க. அதுல 95 நாடுகள் வந்து இந்த வருஷம் நடக்கக்கூடிய முதல் மாநாட்டுல கலந்துக்க போறாங்க. இந்த முதல் மாநாடு எங்க நடக்க போகுதுன்னா, டெல்லியில வந்து நடக்க போகுது. சரியா? ஸோ
இந்த டெல்லியில நடக்கக்கூடிய இந்த மாநாட்டுக்கு என்ன தீம் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேவ் பிக் கேட்ஸ், சேவ் ஹியூமனிட்டி, சேவ் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது இந்த மாநாட்டினுடைய தீமா வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து மாநாடு முடிஞ்சோனே அதனுடைய எண்டுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிக் கேட்ஸ எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிக்ளரேஷன், டெல்லி டிக்ளரேஷன் அப்படிங்கிறத வெளியிடுவாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு செய்தித்தாள்ல நம்ம பார்க்குறோம். முக்கியமான செய்திகள வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.